Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. விவசாயிகளை இழிவா நினைக்கிறாங்க. ஒரு விவசாயினால மதிக்க மாட்டேங்கிறாங்க. குளிர்பானங்கள் தயார் பண்ற அளவுக்கு உள்ள மாங்காய்கள் இங்க விளையுது. ஆனா அதை எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. குளிர்பான கம்பெனிகள் இந்த பகுதிகளில் அமைக்க மாட்டேங்கிறாங்க. நாகை மாவட்ட கடலோர கிராமங்களில் மாமரங்கள் காய்த்து குலுங்குகின்றன. கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலால் இப்பகுதியில் ஏராளமான மாமரங்கள் சாய்ந்தன. அப்போது முதல் அங்கிருந்து கொள்முதல் செய்வதை தனியார் நிறுவனங்கள் நிறுத்திவிட்டதால் மாமரங்கள் துளிர்த்துவிட்ட பிறகும் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கஜா புயலுக்கு முன்னாடி கேரளாவில் வியாபாரிகள் நேரடியாக இங்கே கொள்முதல் நிலையம் அமைச்சு கொள்முதல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. குடோனம் அந்தந்த பகுதியில் குடோனம் அமைச்சிருந்தாங்க. மாங்காய்க்கு உடனுக்குடன் உரிய விலை கையில் கிடச்சிது. காசும் உடனே கொடுத்துருவாங்க. இப்போ வியாபாரிகள் யாரும் கேரளாவிலேருந்து வர்றதில்லை. இது காரணம் என்னென்னா, கஜா புயலில் பல மரங்கள் சேதம் அடைஞ்சிது. இப்போ நாங்கள் புதுசாக கன்று போட்டு உண்டாக்கி இப்போ மரங்கள் காய்க்க தொடங்கியிருக்கு. ரெண்டாவது முறிஞ்ச மரங்களும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆனால் எங்களுக்கு உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு தீர்வு காணும் விதமாக தமிழக அரசு இந்த பகுதிகளில் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழ கூழ் கம்பெனி, அதாவது குளிர்பானங்கள் தயார் பண்ணுறதுக்கு இந்த பகுதியில் மாம்பழ குளிர்பானங்கள் தயார் பண்ணுறதுக்கு கம்பெனிகள் அமைக்கணும். அமைச்சு கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை தமிழக அரசுக்கிட்ட பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம். கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே தொடர்ந்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் அதுக்கான அடுத்த முயற்சிகள் போகவே இல்லை. வேளாண்மை துறை அதிகாரிகளும் போக மாட்டேங்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, எங்கள் விவசாயிகளை இழிவாக நினைக்கிறாங்க. ஒரு விவசாயினால் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 24 மணி நேரமும் கஷ்டப்படுறோம், வயலில் கடந்து கஷ்டப்படுறோம். ஆனால் உரிய விலை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நேரடி கொள்முதல் நிலையங்கள் இந்த பகுதியில் அமைக்கணும். ரெண்டாவது, மாம்பழ குளிர்பானங்கள் தயார் பண்ணுற கம்பெனிகள் இந்த பகுதிகளிலே அமைக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்துக்குள்ளேயே அமைக்கணும். அப்படி அமைச்சாதான் எங்களோட வாழ்வாதாரம் மேலே வரும். இதுக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.